له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على رسوله الأمين وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فيقول الله تبارك وتعالى في محكمه تنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد بسم الله الرحمن الرحيم والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى وقال صلى الله عليه وسلم المؤمنون هينون لينون كالجمل الآنف إن قيد إن قاد وإن أنيخ على صخرة استناخ وكما قال رسول الله صلى الله عليه وسلم الحمد لله அல்லாஹு தஆலா அவனுடைய உன்னதமான உயர்ந்த மேலான ஒரு இடத்துல எங்கள் எல்லாரையும் அவனுக்கு விருப்பமான ஒரு அமலுக்காக வேண்டி எங்கள் எல்லாரும் சேர்த்து வச்சுக்கிறான். இது எங்களோட யாருடையும் திறமையோடும் அல்ல, அல்லாஹு தஆலா எங்களோட கொண்ட தனிப்பட்ட ஒரு அன்பு தான் அல்லாஹ் இதை காரணமாகிறான். ஒவ்வொரு அமலும் அல்லாஹு தஆலா இறக்கத்துக்கு பின்னால் உண்டாகும். இந்த சின்னேரங்களில் எங்களோட பெற்றோர்களுடைய ஒரு துவா எங்களோட வாழ்க்கையில் நடைபெறக்கூடிய அமலுக்கெல்லாம் காரணமாக்குவான். அந்த சின்னேரங்களில் பாவமான ஒரு சூழலுக்கு ஒரு சந்தர்ப்பம் அமைஞ்சு அல்லாஹ் தஆலா பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற ஒரு உணர்வோட அல்லாஹுக்காகவே நீ தவிர்த்து கொண்டிருந்த அந்த நேரம் அது அல்லாஹு தஆலா இன்னொரு அமலுக்கு அதை அல்லாஹ் காரணமாக்குவான். ஒரு அமல் இன்னொரு அமலோட தொடர்படும். அமலுடைய அஸ்பாபிக்கிறதால வாழ்க்கையில் அமல் உண்டாகிறது இல்லை. அமல் செய்யறதுக்கு அல்லாஹு தஆலாவுடைய தௌஃபீக் தேவை, இறக்க பார்வை தேவை. அதால தான் அன்பான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கருத்துப்பட சொன்னாங்க, இதா அராதல்லாஹு பிஅப்தின் கைரன் இஸ்தஅமலஹு. ஒரு அடியானுக்கு அல்லாஹு தஆலா நலவை கொடுக்கணும்னு நாடிட்டான்டா அந்த அடியான் அல்லாஹு தஆலா பாய்ப்பான் கருத்துப்பட சொன்னாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, கீழே யா ரசூலுல்லாஹ் கைஃப யஸ்தஅமில். அல்லாஹ் பாய்ப்பானண்டா அல்லாஹு தஆலா ஏழுவான மேல பூமியுடைய ரப்பு, அரிசி குருசியுடைய ரப்பு, எல்லா படைப்பினங்களுடைய அதிபதி, இவன் ஒரு ஆளை பாவிக்கிறான், அதனுடைய அர்த்தம் என்ன யா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த வார்த்தை சஹாபாக்களை விளங்க, சஹாபாக்களுக்கு இதனுடைய அர்த்தம் என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கருத்துப்பட சொன்னாங்க, அல்லாஹு தஆலா பாவிக்கான்னு அவனுடைய பார்வையில் அவனுடைய முடிவில் பாவிக்கிற முறை என்னண்டா யோஃபிகுஹு லிஅமலின் சாலிஹின் கபுல் மௌத்துக்கு முன்னால் சாலிஹான அமல்கள் செய்வதற்கு உண்டான சந்தர்ப்பங்கள் அல்லாஹு தஆலா கொடுத்து கொண்டே இருப்பான். அதோட தனி விருப்பம், அதனோட இன்பம், அதனோட சந்தோஷம், மனசுக்கு ராகத்து, மனசுக்கு நிம்மதி, அப்படி அல்லாஹ் தஆலா கொடுத்து கொண்டே இருப்பான். அவரை முன்னேறி கொண்டே இருப்பார். அல்லாஹ் தஆலா எங்களை படைச்சது மட்டுமல்ல, எங்களோட வாழ்க்கையோட ஒவ்வொரு சிக்கனும் அல்லாஹ் தஆலாவுடைய கையில் தான் இருக்குது. கணவன் வருமானம் உள்ள பெரிய ஒரு தொழில் செய்யற காரணத்தினால குடும்பத்துடைய சந்தோஷம் முடிவில்லை. அது வாகனம் இல்லாமல் இருந்து இப்போ 1-2 வாகனம் கிடைச்சி இது வாழ்க்கையோடைய சந்தோஷத்துக்கு அடிப்படை அல்ல. அழகான குழந்தைகள் கிடைச்சிக்குது வாழ்க்கையுடைய சந்தோஷம் அல்ல. மனைவியுடைய அழகு, ஷமீல், திறமை வாழ்க்கையுடைய சந்தோஷத்தை எல்லாம் அதை வச்சு முடிவு செய்யறதில்லை. வாழ்க்கையுடைய சந்தோஷத்தை எல்லாம் தன்னுடைய கையில மட்டும்தான் வச்சுக்கிறான். வாழ்க்கையுடைய சந்தோஷத்தை முடிவு செய்கிற அல்லாஹு தஆலா மட்டும்தான் தீனோட மட்டும்தான் நினைச்சு வச்சுக்கிறான். இவட முழு வாழ்க்கையும் அல்லாஹு தஆலாவுடைய கையில இருக்குது. ஒரு ஹாலாத் அல்லாஹு தஆலாவுடைய கையில இருக்குது. அல்லாஹு தஆலா யாரை சரி கண்ணியப்படுத்த முடிவு செஞ்சிட்டானண்டா கண்ணியத்துக்குண்டான ஏற்பாட்டை வச்சு தான் கண்ணியப்படுத்தணும்னு அல்லாஹ் தஆலாக்கு ஒரு தேவையும் இல்லை. அல்லாஹ் தஆலா ஒரு ஆளை கேவலப்படுத்த முடிவு செஞ்சிட்டான்டா அவருடைய கேவலத்துக்குரிய அஸ்பாபுகள் உண்டாக்கி கேவலப்படுத்தணும்னு அல்லாஹ் தஆலாக்கு ஒரு தேவையும் இல்லை. அல்லாஹ் தஆலா நும்ருதை கேவலப்படுத்த முடிவு செஞ்சான். முழு நாட்டை முழு உலகத்தை ஆட்சி செஞ்சவர் கேவலப்படுத்த முடிவு செஞ்சான். அந்த சிம்மாசனத்தில் அரச மாளிகையில் பொறுமதியான ஆடைகளை அணிவிச்சு பொறுமதியான தொப்பி போட்டு அந்த இடத்துல வச்சு அல்லாஹு தஆலா செருப்பால் அடிக்கப்பட்டு அல்லாஹ் கேவலத்தை உண்டாக்கினான். கண்ணியத்துடைய காரணங்களை கலட்டி கேவலத்தை கொடுக்கணும் அல்லாஹ் தஆலா. அப்படி ஒரு அல்லாஹ் தஆலாக்கு ஒரு தேவையும் இல்லை. அல்லாஹ் தஆலா ஒரு வார்த்தை தான் குன்னண்ட ஆகிரும்
குன்ல இருக்கக்கூடிய 2 எழுத்து காஃப் நூனோட சேர்றதுக்கு ஒரு நேரம் தேவை. அந்த காஃப் நூனோட சேர முன்னால் அல்லாஹு தாலா நாடின விஷயத்தை செய்யக்கூடிய ஆற்றல் இருக்குது. அந்த காஃப் நூனோட சேர பெருசா நேரம் ஒன்று தேவையில்லை. அந்த காஃப் நூனோட சேர முன்னால் ரப்பு நாடக்கூடியதை செய்யக்கூடிய அதிகாரம் அவன்கிட்ட இருக்குது. அப்படிப்பட்ட மிக பிரமாண்டமான சக்தி உள்ளவன் அல்லாஹு தாலாக்கு யாருடைய ஒரு தேவையும் இல்லை. லூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட கூட்டம் மாத்தம் செஞ்ச நேரத்தில் அல்லாஹு தாலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து ஒரு கட்டளை, கிட்டத்தட்ட 60 கிராமங்கள், பெரிய கிராமங்கள் 60 கிராமங்களில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹு தாலா கொடுத்த 600 இறக்கைகளில் ஒரு இறக்கையில் இருக்கக்கூடிய ஒரு சிறகு, ஒரு இறக்கையில் இருக்கக்கூடிய ஒரு சிறகுடைய ஒரு ஓரப்பகுதியால் 60 கிராமங்களை தூக்கினாங்க. எந்த அளவு கண்டா அந்த கிராமங்களில் சேவலை கூவக்கூடிய சத்தம் முதலாவது வானத்தில் இருக்கக்கூடிய மலக்குகளுக்கு கேட்குது. அந்த அளவுக்கு தூக்கினாங்க. அப்படிப்பட்ட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சக்தியை கொடுத்த அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அவர்களின் பக்கம் ரப்புக்கு ஒரு தேவையும் இல்லை. ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துட்டு கேட்டாங்க இந்த கருத்துப்பட, நீங்கள் அல்லாஹு தாலாவை கண்டிக்கிறீங்க. அந்த வார்த்தையை சொன்னதோட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு சிட்டுக்குருவி தண்ணி பட்ட எப்படி நடுங்குவோம் அதை மாதிரி அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நடுங்க ஆரம்பித்தாங்க. அந்த ஒரு வார்த்தை அப்படிப்பட்ட மிக பிரமாண்டமான சக்தி உள்ளவன் அல்லாஹ் தாலா. சந்தோஷத்தை கொடுக்கறதுக்கு சந்தோஷத்துடைய அஸ்பாப் தேவையில்லை. ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நான் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருந்த மாதிரி யாருமே சந்தோஷமாக இருந்திருக்க இயலாதுன்றாங்க. அப்படி சொன்னத்தோடைய மக்கள்கிட்ட உள்ளங்கள் வரும். அப்போ அவங்களுக்கு சொந்தமாக இருந்த வாகனம் எப்படி இருக்கும், வீடு வாசல் எப்படி இருக்கும், சாப்பாடு எப்படி இருக்கும், இதுதான் ஒரே அடியாக யோசனைக்கு வந்துடும். அதால் தான் சொன்னாங்க, என் வாகனம்ண்டா 2 கால் தான் என் வாகனம். நான் தண்ணி குடிக்க தேவைப்பட்டேன்டா 2 கை தான் தண்ணி குடிக்கக்கூடிய உண்டான பாத்திரம். நான் காஞ்ச ரொட்டியை தின்னுவேன். ரொட்டிக்கு உண்டான ஆணம் என்ன தெரியுமா? அந்த குழம்பு ஆணம் என்னன்னா பசித்தான் ஆணம், தொட்டு தின்றதுக்கு ஆணம் ஒன்றும் இல்லை. என் இரவு நேரத்துடைய வெளிச்சம்ண்டா சந்திரனுடைய வெளிச்சம் தான் என்ற வெளிச்சம். பாலைவனத்தில் பிரயாணம் போகக்கூடிய நேரத்தில் தூங்கோன்மன் ஒரு தேவை வந்துட்டேன்டா பாலைவனத்தில் இருக்கக்கூடிய கொஞ்சம் மணலை நான் சேர்த்து அதை தலையணையாக எடுத்து அதில் நான் தூங்கிக்கொள்வேன். இப்படியெல்லாம் சொல்லிட்டு தான் சொன்னாங்க, நான் சந்தோஷமாக இந்த மாதிரி வாழ்க்கையில் யாருமே சந்தோஷத்தை அனுபவிச்சு இயலாது. அல்லாஹ் தாலா நாடினான எதை எப்படி செய்ய நாடுவானோ அதை அப்படி செய்யக்கூடிய முழு சக்தியும் அவன்கிட்ட இருக்குது. அல்லாஹ் தாலா பாலை பசுவை வச்சு, ஆட்டை வச்சு, ஒட்டகத்தை வச்சு பால் தரணும் அல்லாஹ் தாலா ஒரு தேவையும் இல்லை. ஒரு மூமினுடைய வாரத்தை அப்படி இருக்கக்கூடாது. ஒட்டகத்துக்கோ ஆட்டுக்கோ மாட்டுக்கோ இதுக்கும் பாலுக்கும் ஒரு தொடர்பு இல்லை. அல்லாஹுக்கு மட்டும்தான் தொடர்பு இருக்குது. நாளை சொர்க்கத்தில் அல்லாஹு தாலா பார வான்ஹாருன் மின் லபனின் லம் யதகய்யர் தாமு, பால் ஒரு ஆறு அல்ல, பால் ஆறுகளாக ஓடும். ஆனால் அங்கே பசுவை வச்சு அல்லாஹ் பாலம் வச்சு இல்லை. அல்லாஹ் தாலா கேட்கணுமன்றது காது நிபந்தனை அல்ல, காது நிபந்தனை அல்ல. இது அல்லாஹு தாலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஈமானை கேட்ட ஈமானில் மனதுடைய உறுதியை கேட்ட நேரத்தில் அல்லாஹு தாலா படித்து கொடுத்து எங்களுக்கு படித்து தந்த பாடம். 4 பறவைகள் எடுத்து தலையை கையில் வச்சு கொண்டு 4 பறவைகளுடைய இறைச்ச 4 மலைகளை வச்சு கையில் தலைக்குது. இப்போ சொன்னாங்க கூப்பிட சொன்னாங்க. கூப்பிட்டா கேட்டு வரக்கூடிய அளவு காது இல்லை, காது கையில் இருக்குது, தலை கையில் இருக்குது. எப்படி அந்த பறவை கேட்கும்? இதை அல்லாஹ் தாலா விளங்க வச்சான். கேட்கணுமெண்டா காது ஒரு நிபந்தனை அல்ல. அல்லாஹ் தாலா நாடின மாதிரி செய்யக்கூடிய சர்வ சக்தியும் அவனுக்கு இருக்குது. ஒவ்வொன்றையும் சொந்த முடிவில் செய்வான். யாருடைய மஷூராக்கும் அல்லாஹ் தாலா ஒரு தேவையும் இல்லை. சொந்த முடிவில் செஞ்சு கொண்டு போவான். மரியம் அலைஹிஸ்ஸலாம் மிஹ்ராபுக்குள்ள இருக்கிறாங்க. யாருக்கும் சந்திக்க போக மேலாது, வெளியில் போக மேலாது. காலத்துக்கு சீசனுக்கு இல்லாத பழம், குளிரான காலத்தில் சூடான பழம், சூடான காலத்தில் குளிரான காலத்தில் உள்ள பழம், விதம் விதமான பழங்கள். அவங்க நபியும் அல்ல. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் நபி ஆச்சரியப்பட்டாங்க. அந்த ஆச்சரியமான கேள்வியோடு கேட்டாங்க, அண்ணா அழகியாதா, இப்படிப்பட்ட பலத்துருடைய ஏற்பாடு உங்களுக்கு எங்கே கிடைச்சிக்குது? அவனோட வார்த்தை என்னண்டா, காலத் ஹுவ மின் இந்தில்லா, இது ஏண்ட ரப்பு எனக்கு தந்தது, ரப்பு தந்தது.
இப்போ இந்த பழத்துக்கும் மரத்துக்கும் சம்பந்தம் இல்லை. மரத்தை வச்சு பழம் தரணும்னு அல்லாஹு தாலாக்கு மரத்தின் பக்கம் ஒரு தேவையும் இல்லைங்கட ரப்புக்கு. மரத்தை படைச்சதும் அல்லா, பழத்தை படைச்சதும் அல்லா. எந்த ஒரு மஹ்லூக்கும் இன்னொரு மஹ்லூக்கோட ஒரு நாளும் சேராது. அந்த ரெண்டுக்கும் இடையில அல்லாஹு தாலோட அனுமதி வராத வரையில இந்த நம்பிக்கை அல்லாஹு தாலாக்கு சரி விருப்பம். இப்படி மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு விதம் விதமான பழங்களை கொடுக்க ஏழ்மண்டா, ஏன் இந்த வயோதிபத்தில் மனைவி மலடாக இருக்கக்கூடிய நிலைமையில ஏன் எனக்கு பிள்ளைய ரப்புக்கு தர இயலாது? அவங்க சொல்றாங்க, ரப்பி லா ததர்னி ஃபர்தன் வ அன்த கைருல் வாரிசீன். யாழ்லா, என்னையே சந்ததி இல்லாம தனியே நீ விட்டு வைக்க கூடாது. தாய்களுக்கு அல்லாஹு தாலாவோட உதவி, ஆபிதுகளுக்கு அல்லாஹு தாலோட உதவி இருக்கிறத விட பல மடங்கு தாய்களுக்கு அல்லாஹு தாலோட உதவிக்குது. இவங்க கேட்டதோட அல்லாஹு தாலா அடுத்த பதில் என்ன? ஃபஸ்தஜபுனா லஹு, நாங்கள் அவங்களுக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தோம், வெளியடிச்சோம். வஹபுனா லஹு யஹ்யா, யஹ்யாண்டு சொல்லப்படக்கூடிய ஒரு நபியை கொடுத்தோம். இதுக்கு முன்னால் அப்படி பேரே இருக்கல்ல. வஸ்னஹ்னா லஹு ஜௌஜா, அவங்களோட மனைவியும் நாங்கள் அதற்குண்டான ஏற்பாடாக கொடுத்தோம். அல்லாஹு தாலா படிச்சு தாரான். அல்லாஹு தாலா படிச்சு தாரான். என்ன படிச்சு தாரான்னா, ஒவ்வொருத்தருடைய உள்ளத்தில் வரக்கூடிய நம்பிக்கை ஒரு நொடிப்பொழுதாகிரும் வஸ்துக்களோடு சம்பந்தப்படக்கூடாது. முழுக்க முழுக்க அல்லாஹு தாலுடைய விருப்பம், அல்லாஹு தாலோட மட்டும்தான் சம்பந்தப்படணும். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் பயங்கரமான 3 இருள்கள், பயங்கரமான 3 இருள்கள், நடு நிஷியுடைய இருள், கடலுடைய ஆழம், மீனுடைய வயிறு, இந்த 3 இடத்துக்குள்ளுக்கு வச்சுதான் சொன்னாங்க, ஃபனாதா ஃபித்துலுமாத் அல்லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக் இன்னி குன்து மினல் ஸாலிமீன். உலமாக்கள் சொன்னாங்க, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக் இன்னி குன்து மினல் ஸாலிமீன் அந்த திக்ரை தவிர வேறொன்றுமே சொல்லல. அவங்கள்ட்ட இந்த நம்பிக்கை அல்லாஹு தஆலா அவங்கள கரை சேர்த்தான். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் கிட்டத்தட்ட 18 வருஷம் நோய், 18 வருஷம். மனைவியும் சொன்னாங்க, நீங்கள் அல்லாட்ட துஆ செய்யுங்க உங்களுக்கு ஆஃபியத் கிடைக்கிறதுக்கு. அவங்க சொன்னாங்க, இவ்வளோ காலமாக ஆரோக்கியமாகத்தானே இருந்தேன், இப்போ இந்த கொஞ்சம் காலத்து நோய்க்கு பின்னால் எனக்கு ஆரோக்கியத்தை கேட்கறதுக்கு வெக்கமாகிக்குதுண்டாங்க. 18 வருஷம் நோய். மனைவி கேட்டதால தான் துஆ செஞ்சாங்க, யா அல்லாஹ் எனக்கு சுகம் தான்னு சொல்லலை. அவங்க சொன்ன வார்த்தை என்னண்டா, ரப்பி அன்னி மஸ்ஸனிய துர் வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன். யா அல்லாஹ் இப்படி ஒரு கஷ்டம் வந்திருக்குது, இரக்கம் காட்டக்கூடியவர்களுக்கு எல்லாம் இரக்கம் காட்டக்கூடிய நீ தான் ஒரு வார்த்தை. அதுக்கும் அல்லாஹ் தஆலா என்ன சொன்னான், ஃபஸ்தஜப்னா லஹு, நாங்கள் அவங்களை விடையளிச்சோம். ஒரு மனைவி அவங்க ஹிதுமை செஞ்சு செஞ்சு வயசாளியை, இவங்கும் வயசாளியாகி அழகு இல்லாமலாகி மனைவி ஒரு தேவையாக வெளியில் போனாங்க. வாரத்துக்கு இடையில் வந்து பார்த்தா அந்த வயசாளி நோயாளி இல்லை, ஒரு வாலிபர், அழகான ஒரு வாலிபர் இருக்கிறாரை கேட்டாங்க, இங்கே இந்த வயசாளி நோயாளி எங்கே? அவங்க சிரிச்சு சொன்னாங்க, அந்த வயசாளி நோயாளி நான் தான். அல்லாஹ் தாலா என்ன செஞ்சான்டா, அந்த கொஞ்ச நேரத்துக்குள்ளுக்கு பூமியை அல்லாஹு தாலா ஒரு ஊற்ற வெளியாக்கினான். குடித்தாங்க, குளித்தாங்க, கழுவினாங்க. உள் நோய் வெளிநோய் எல்லாத்தையும் அல்லாஹு தாலா சுகப்படுத்தினது மட்டுமல்ல, அல்லாஹு தாலா வாலிபத்தையும் 2 பேருக்கும் திருப்பி கொடுத்தான். அழக 2 பேருக்கும் அல்லாஹ் திருப்பி கொடுத்தான். அப்படிப்பட்ட மிக பிரமாண்டமான சக்தி உள்ளவன் எங்கட ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தாலா. நாடினதை நாடின மாதிரி செய்யக்கூடியவன், எல்லாத்தையும் கேட்டுக்கொண்டிருக்கிறான், எல்லாத்தையும் கேட்டுக்கொண்டிருக்கிறான். இது கால வரையில் ஒரு வார்த்தை, ஒரு அசைவு, ஒரு செயல், ஒரு சப்தம் எங்கட ரப்புடைய கேள்விக்கு போகாமல் மிஸ் ஆகல. எல்லாத்தையும் கேட்டுக்கொண்டே இருந்தான், கேட்டுக்கொண்டே இருக்கிறான். ரப்புடைய கேள்விக்கு தூரம் கிட்ட, ரகசியம் பரகசியம், இது எல்லாமே சரி சமம் தான், வித்தியாசமே இல்லை. ஹுலா பின்த் ஸஅலபா ரலியல்லாஹு அன்ஹா வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஏண்ட கணவர் ஏண்ட முள்ளெல்லாம் பலகீனமாகி போய்த்து, முடியெல்லாம் நரைச்சி போய்த்து, உடம்பெல்லாம் இயலாமல் ஆனதுக்கு பின்னால் மனைவியோட சேரக்கூடாது அப்படிப்பட்ட ஒரு சிலர் 1 வார்த்தையை பாவிச்சிட்டாங்க. யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்அலா கேட்டு வந்திருக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஷுஹருக்கு அங்கால மஸ்அலா கேட்குறாங்க. நான் ஷுஹரோட என்ன காதை சேர்த்து என்ன மஸ்அலா கேட்குறாங்கன்னு கேட்டுக்கொண்டிருந்தேன். அவங்க சொன்னாங்க, எனக்கு ஒன்றுமே விளங்குதில்லை, ஒன்றுமே எனக்கு விளங்கல. இவங்க கேட்டு முடிச்சதோட அல்லாஹு தஆலா ஆயத்திறக்கினான்,
கது சமிஅ அல்லாஹு கௌலல்லதி துஜாதிலுக ஃபீ ஸௌஜிஹா, தனது கணவனை பற்றி முறைப்பாடு செஞ்சு பேசக்கூடிய மசாலா கேட்கக்கூடிய அந்த பெண்ணுடைய சத்தத்தை அல்லாஹு தஆலா தெளிவாக கேட்டுட்டான். ஆயிஷா ரலியல்லாஹு காதை கொடுத்து கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க, கிட்ட ஈக்கிறாங்க, விலங்கல்ல. ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னாங்க, தபாரக்கல்லதி வஸிஅ ஸம்உஹு குல்ல ஷை, அனைத்தையும் சூழ்ந்தறியக்கூடிய எவ்வளோ பெரிய விசாலமான சக்தி உள்ள, கேள்வியுடைய சக்தி உள்ள அல்லாஹு தஆலா எவ்வளோ உயர்வானவன், எல்லாத்தையும் அல்லாஹு தஆலா கேட்டுக்கொண்டிருக்கிறான். இதுக்கால வர எங்களை பார்க்காத ஒரு செகண்ட் எங்களோட வாழ்க்கையில் கழியல்ல. சில நேரங்களில் எங்களோட அந்த இருட்டில், அந்த கடுமையான இருட்டில், கரண்ட் போன நேரங்களில், சில நேரங்களில் தனிமையில் எங்களோட கையை பார்க்காம சில நேரங்களில் அப்படிப்பட்ட இருளாக இருக்கும், பல மணி நேரங்கள் கழிஞ்சிருக்கும். ஆனால் எங்களோட வாழ்க்கையில் உதாரணமாக 10, 20, 30, 40, 50, 60, 70 வருஷ வாழ்க்கைன்னா ஒரு செகண்ட், ஒரு நிமிஷம் அல்ல, ஒரு செகண்ட் எங்களோட ரப்பு எங்களை பார்க்காம ஒரு செகண்ட் எங்களோட வாழ்க்கையில் கழியல்ல. ரப்பு பார்த்து கொண்டே தான் நிற்கிறான். அவ்வளோ பெரிய சக்தி உள்ளவன். எங்களை மட்டுமல்ல, வானத்துக்கு மேலால், பூமி கீழால், ஆழ்கடலில், தரையில், கடலில், மிருகங்களை, பறவை இனங்களை, மீனினங்களை, மனிதர்களை, ஜின்களை, மலக்குகளை, கல்லை, மண்ணை, மரத்தை, எல்லாத்தையும் அல்லாஹு தஆலா ஒரு செகண்ட் மிஸ் ஆகாம எங்களோட ரப்பு பார்த்து கொண்டே தான் நிற்கிறான். அவ்வளோ பெரிய சக்தி உள்ளவன். எங்களோட வாழ்க்கையுடைய லட்சியம் இவங்களை அடைகிறதல்ல, அதை இதை அடைகிறதல்ல. எங்களோட வாழ்க்கையுடைய லட்சியம் ரப்ப அடையணும். உழைப்பு அல்லாஹ் தந்திக்கிறது ரப்ப அடைகிறதுக்கு. பொறுமதியான உழைப்பு அல்லாஹ் தந்திக்கிறான், மாணிக்க மாதிரி உழைப்பு அல்லாஹ் தந்திக்கிறான். எவ்வளோ பெருமதியான இந்த தீனண்டா. நாளைக்கு மௌத்து பின்னால் அல்லாஹு தஆலா இப்போ உலகத்தில் பல பிரிவினர்கள், உதாரணமாக இவர் பெரிய ஒரு பணக்காரன், சாதாரணமான பணம், இவர் ஏழை, இவர் பரம் ஏழை. ஆனால் சக்கராத்திலிருந்து 2 தான், 3வது இல்லை. சொர்க்கத்தில் அல்லாஹ் தஆலா கியாமத்தினால 2ஆக பிரித்து ஒரு கூட்டத்தை அல்லாஹு தஆலா சொர்க்கத்தில் அல்லாஹு தஆலா சேர்த்துருவான். அப்படிப்பட்ட நல்ல மக்கள் அல்லாஹ் தஆலா எங்களே மூளை முழு உம்மத்தையும் ஆக்குவானா. வலது பக்கமாக பேத்துருவாங்க அவங்க ஒருத்தர். அல்லாஹ் தஆலா சூரா ஸாஃபாத்தில் சொல்லான், ஃபஅக்பல பஅதுஹும் அலா பஅதி யதஸாஅலூன், ஒருத்தர் முன்னோக்கி சந்தோஷமாக பேசி கொண்டிருப்பாங்க. அந்த நேரத்தில் ஒரு ஆள் சொல்வாராம், கால காயிலும் மின்ஹும் இன்னி கானலி கரீன், எனக்கு உலகத்தில் நான் வாழக்கூடிய நேரத்தில் எனக்கு ஒரு நெருக்கமான ஒரு கூட்டாளி இருந்தார், நல்ல நெருக்கமானவர், அவரை மாதிரி ஒரு கூட்டாளி இல்லை, நான் நல்லா அவரோட பழகினேன். ஆனால் அவர்கிட்ட உள்ள ஒரு விஷயம் என்னென்னா, நான் அல்லாஹோட உதவியோட, தீனோட, அமலோட பக்குவமாக பேணுதலாக இருந்தது மட்டுமல்ல, நான் அவருக்கும் சொல்லி கொண்டு இருந்தேன். ஆனால் எப்பொழுதெல்லாம் நான் நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் அவருக்கு சொல்லுவேனோ அப்பொழுதெல்லாம் அவர் நேற்று பார்த்து சொல்லக்கூடிய கேள்வி, பேசக்கூடிய வார்த்தை என்னென்னா, யகூலு அஇன்னக லமினல் முஸத்திகீன் ஐதா மித்னா வ குன்னா லமதீனூன், நீங்கள் சொல்லதெல்லாம் உண்மையை தானே நீங்கள் சொல்லிங்க, மூத்தொண்டிக்குதா, மூத்து பின்னால் அல்லாஹ் தஆலா திருப்பங்களை எழுப்பாட்டுவான், அல்லாஹ் தஆலா கூலி தருவானா. இப்படி அவர் கேட்டு 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 பரிகாசம் செஞ்சு செஞ்சு அவருடைய பாக்கியம் நசீபாக அவர் மூத்தாகிட்டார். அல்லாஹோட உதவியோட நான் சொல்லி கொண்டும் இருந்தேன், அமல் செஞ்சு கொண்டும் இருந்தேன். அல்லாஹ் தஆலா அமலுடைய பாக்கியத்தையும் தந்தான், சொல்லக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் தஆலா தந்தான். அவருக்கு சொல்லப்பட்டு கொண்டிருந்த அமலுடைய பாக்கியம் நசீபாக பரிகாசம் செஞ்சு கொண்டிருந்தார். ஆனால் இப்படி பேசச்சே அல்லாஹ் தஆலா கேட்பான், கால ஹல் அன்தும் முத்தலிஊன், உங்களோட நெருக்கமாக பழகின கூட்டாளியை நீங்கள் காண ஆசைப்பட்டீங்களா? அவர் ஆசைப்பட்டதால தான் அல்லாஹ் தஆலா காட்டினான். எங்கே பார்த்தாரண்டா, ஃபத்தலஅ ஃபரஆஹு ஃபீ ஸவாஇல் ஜஹீம், நரகத்துறை நடுவொலிக்கிறார். நாலா புறங்களாலே ஒரு நரக நெருப்பு ஒரு சுட்டு கரிச்சு கொண்டு இருக்குது, உடம்பு முழுக்க கருத்து பேத்திக்குது, பெரிய உடம்பு கொடுக்கப்பட்டிக்குது. மிச்ச நேரமாக பார்த்து கொண்டு இருந்தார். இவருக்கு அடையாளம் விலங்கல்ல, அல்லாஹ் தஆலா அடையாளப்படை கொடுத்தான், இவர் தான் நம்மளோட கூட்டார். இப்படி பயங்கரமான காட்சியை பார்த்துட்டு இவர் சொல்றாரு, வலௌலா நிஅமத்து ரப்பி லகுந்து மினல் முஹ்தரீன், அல்லாஹ் தஆலா மேலான தீன் என்ற நியமத்தை மட்டும் எனக்கு தரலேண்டிக்கும்ண்டா இதே நிலைமை எனக்கும் உண்டாகிக்கும். உங்களோட உலகத்தில் உண்டாகி இருந்த மாதிரியே இங்கே உங்களோட நரக நெருப்புலே உங்களோடைய வர வேண்டி வந்து இருக்கும். அல்லாஹ் தஆலா தீனை வச்சு நீ பாதுகாத்து கண்ணியப்படுத்தி இந்த இடத்தில் உயர்ந்த சொர்க்கத்தை தந்திக்கிறான். அப்படிப்பட்ட பொறுமதியானது சாதாரணமான தீன் அல்ல. கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரச்சனை வாரது ஒரு நாளும் பணம் குறைகிறதால அல்ல, தேவை பூர்த்தியாகாமல் இருக்கிறதால அல்ல,
அல்லது மனைவியோட அழகுடைய குறைபாட்டால் அல்ல. எப்போ 2 பேருக்கும் மத்தியில் தீனில் குறைபாடு வரும் அங்கே பிரச்சனை உண்டாகும். அது மாளிகா இருக்கலாம், தோட்டம் துறவல் இருக்கலாம், உலகத்துடைய சந்தோஷத்துக்குண்டான முழு அஸ்பாபுகளும் இருந்தனாலும் பிரச்சனை உண்டாகும். ஒவ்வொருத்தரும் அவங்களோட வாழ்க்கையுடைய திருத்தத்துக்காக அவங்க உழைப்பு செய்கிற எல்லாம் கடமையாக்கிக்கணும். ஒரு நாள் மாகோலை வச்சு தீன் வாரதில்லை. வெறுமனை மாகோலை வச்சு ஒவ்வொருத்தட வாழ்க்கையில மாற்றம் வாரதில்லை. ஒவ்வொருத்தரும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்க அல்லாஹ் அடையணும்னா அவங்களுக்கும் ரப்புக்கும் மத்தியில் பெரிய ஒரு தொடர்பு உண்டாகணுமாக இருந்தேன்னா அவங்களுடைய சலாஹியத்துக்காக முயற்சிக்கிறது வாஜிப். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பெரிய உலுல் அஸ்ம், அல்லாஹ் தஆலாக்காக விருப்பமான 5 ரசூல்மார்கள்ல உள்ளவங்க. நல்ல சூழல் இது. ஆனால் மனைவிக்கு இஸ்லாம் நசீபாகல. லூத் அலைஹிஸ்ஸலாம் மனைவிக்கு நசீபாகல. ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா ரலியல்லாஹு அன்ஹா மோசமான ஒரு சூழல் தான். அந்த மனைவிட்டு அந்த பெண்மணிட்டு அந்த உறுதியான நம்பிக்கை, அந்த விடாப்பிடியான முயற்சி அல்லாஹு தஆலா தொடர்ந்து கொடுத்தான். எந்த அளவு கொடுத்தானண்டா, ஒரு நாள் ஆசியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள இவன் கொல்லணுமென்று முடிவு செஞ்சான். முடிவு செஞ்சதுக்கு பெரிய ஒரு குழி ஒன்று தோண்டப்பட்டு வேலையாக கிடச்சேன்னு பெரிய ஒரு கல்லொன்னை தூக்கி தலையில போடுங்க. யாருக்கு? இந்த ஃபிரௌன் அவனோட மனைவிக்கு செய்யக்கூடிய ஒரு அநியாயம். குழி ஒன்று தோண்டப்பட்டாச்சு. ஆசியா ரலியல்லாஹு அன்ஹா உள்ளுக்கு இறக்கப்பட்டாங்க. பெரிய ஒரு கல்லொன்று தூக்கப்பட்டிக்குது. இப்போ சிரிச்சு கொண்டிருக்கிறாங்க. ஃபிரௌனு கோபம் வந்துட்டு சொன்னாங்க, இந்த பைத்தியகார பொம்பளையை பாருங்க, உயிர் போப்பது இந்த கட்டத்தில் சிரிச்சு கொண்டிருக்கிறான். அவங்க சிரிச்ச காரணம் என்னன்னா கடைசி நேரம் சொர்க்கத்தை பார்த்து கொண்டு சிரிச்சு கொண்டிருக்கிறாங்க. கல் போடப்பட முன்னால் அல்லாஹ் தஆலா அவங்களோட ரூஹை வாங்கிட்டான். சூழல் மோசம்தான். நான் அந்த மனைவிட்டு இந்த உறுதியான ஈமான், அவங்களோட முயற்சி அல்லாஹு தஆலா பெரிய ஒரு இடத்துல நசீபாக்கி அன்பான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மனைவி அல்லாஹ் கொடுக்க வைக்கிறார். வீட்டுக்கு ஒரு அடிப்படையாக பிரதானமான ஒரு தரபியத்துடைய ஒரு மைதானம் அல்லாஹு தஆலா வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு தாய் அல்லாஹ் வச்சிருக்கிறான். வீட்டு பெண்கள் 4 சுவருக்கு மத்தியில் மறைஞ்சிருந்தாலும் சாதாரணமானவங்கள் அல்ல. இன்றைக்கி பெரிய பெரிய இமாம்கள்லாம் அவங்க இமாம்கள், உதாரணமாக இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா, இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லா, இமாம் புகாரி ரஹிமஹுல்லா, இமாம் ஔசாஇ ரஹிமஹுல்லா, இப்படிப்பட்ட பல இமாம்கள். இவங்க இமாம்கள் ஆகிறது அல்லாஹ் தஆலா அடிப்படை காரணமாக வச்சது வாப்ப மாறல்ல. வாப்பமார் சிறுசியிலே வஃபாத் ஆகிட்டாங்க. அந்த தாய்ட்டு இந்த கவலை, உறுதியான நம்பிக்கை, அல்லாஹோடு உள்ள தொடர்பு அவங்களை இமாம்களாக ஆக்கி அந்த தாய்மார்களுக்கு பெரிய ஒரு சொத்தாக அல்லாஹ் கொடுத்தாங்க. இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லா அவங்களை எடுத்துக்கொண்டாலும் தஹஜ்ஜுதுலே தன்னை சூடாக்கி மகனுக்கு உழு செய்கிறதுக்கு ஏற்பாடை செஞ்சு கொடுத்துட்டு அப்படியே ஹரத்து கூட்டியும் போவாங்க. புள்ளை அங்கே ஓதுட்டு இவங்க கூதல நடுங்கி வெளியில் ஈந்து கொண்டு நிற்பாங்க மகன் வர காட்டி. இமாம் புகார் ரஹிமஹுல்லா சிறுசியில் அவங்களோட கண் பார்வை இல்லை, 2 கண்ணும் ஒன்றுமே விளங்காத அளவுக்கு நிலைமை ஆகிட்டு, ஒன்றுமே விளங்குதில்லை. ஆனால் உம்மை மருந்து கூட்டியும் போகல, மருந்து கொடுக்கல, மருந்து கொடுக்கக்கூடாதுன்னு சொல்ல வரல. ஆனால் அது ஒன்றும் செய்யலை. உம்மை என்ன செஞ்சாங்கன்னா தொடர்ந்து அழுது உம்மை துவா. வாப்பா மௌத்து, மகனுக்கு சாப்பாடு கொடுக்கணும், உடுப்பெடுத்து கொடுக்கணும், எல்லாத்தையும் பார்த்து செஞ்சு கொடுக்கணும். இமாம் புகார் ரஹிமஹுல்லா அப்போ இவங்க அந்த டைம் சின்ன புள்ள. அப்போ இவங்களை தூங்கிட்டு கொஞ்ச நேரத்தில் உம்மாம் தூங்கிட்டாங்க. ஒரு கனவு கண்டாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நன்மாராயம் சொன்னாங்க. என்ன நன்மாராயம்ண்டா, என் பெண்ணு கதரத்தல்லாஹு அலபுனிக்கு பசரஹு பிகஸ்ரதி துவாய், உங்களும் இந்த அதிகமான துவாவால் அழுகையால் உங்களோட மகண்ட பார்வை அல்லாஹு தஆலா திருப்பி கொடுத்துன்னு ஒரு நன்மாராயம் சொன்னாங்க. இது ஹாஸ்பிட்டலில் நடக்கக்கூடிய காரியம் அல்ல, இது கனவுல நடக்குது. கொஞ்ச நேரத்தில் எழுப்பினாங்க. அது கொஞ்ச நேரத்தில் புள்ளை எழுப்பிட்டாங்க. அல்லாஹ் தஆலா மேலான உதவி, புள்ளைக்கு 2 கண்ணுக்கும் நிரப்பமான பார்வையை கொடுத்து அல்லாஹ் எழுப்பாட்டினாங்க. உம்மட வெறுமனே துவா. அப்படிப்பட்ட உயர்ந்த ஈமானுடைய உணர்வு ஒவ்வொரு தாய்மார்களுக்கும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். தாய்மார்களும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். பிள்ளைகள் அதிகமாக இருக்கக்கூடிய இடம் தாய்மார்ட்ட.
உதாரணத்துக்கு சொல்லுவாங்க, நூலை போல ஷீலை, தாயை போல பிள்ளை, நூல் எந்த நிறமோ அதே நிறம்தான் புடவை. தாய்ட்டு என்ன சிஃபத்தோ, பார்வை, கேள்வி, பேணுதல், அந்த சிஃபத் ஒட்டோவா புள்ளையில தாக்கம் உண்டாக்கும். தாய்ட்டு இருக்கக்கூடிய சிஃபத்துகள். அன்வர் ஷா காஷ்மீரி ரஹ்மத்துல்லாஹி இவங்க இந்தியாவில் இருந்த பெரிய ஒரு முஹத்திஸ். இவங்க ஒரு நாள் இவங்க எந்த அளவுக்கு அல்லாஹு தாலா பெரிய திறமையை கொடுத்தீங்கன்னா, உலமாக்களுக்கு கூட பெரிய ஆச்சரியம். அண்மை காலத்தில் இருந்தவங்க பெரிய ஒரு ஆச்சரியம் இவ்வளோ அவங்களோட திறமையை பார்த்து. ஒரு நாள் ஒரு லைப்ரரியில் ஒரு கிதாப் ஒன்று பார்த்தாங்க, பெரிய ஒரு கிதாபு. அதை அப்படியே எடுத்துக்கொண்டு போய் தெளிவிட்டு கொண்டு வந்து சேர்க்கறதுக்குன்னு அனுமதி கேட்டாங்க. அந்த மக்தபா லைப்ரரி பொறுப்பானவர் கொடுக்கல. அவர் என்ன செஞ்சாருன்னு ஒரு ராவு டைம் எடுத்து லைப்ரரிகளுக்கு பூந்தார். பூந்து அந்த ஒரு ராவில் முழு கிதாபே முழுக்க மனப்பாடமாக்கினாங்க. அடிக்கடி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கனவுல பார்ப்பாங்க. உம்மட்ட வந்து சொல்லுவாங்க, தாய் உம்மா நான் அடிக்கடி ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல பார்த்து கொண்டிருக்கிறேன். தாய் சொல்லுவாங்க, அதில் மகன் எனக்கு தான் பெரிய ஒரு பங்கிக்குது. நீங்கள் சின்ன பருவத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு பால் ஊட்டக்கூடிய காலம் இல்லாமல் எப்பொழுது எந்த கஷ்டமாக இருந்தாலும் எந்த நிலைமையாக இருந்தாலும் ஒல்லு செஞ்சு கொண்டு சலவாத் ஓதித்தான் நான் உங்களுக்கு பால் ஊட்டிக்கிறேன். அந்த தாய்ட்டு இந்த பக்குவமும் பேணதிலும் அதனுடைய லாபம் இந்த குழந்தையில. அந்த அளவுக்கு அல்லாஹு தாலா தாய்ட்டிக்கக்கூடிய கரண்ட் புள்ளையில வேலை செய்யும். கொஞ்சம் காலத்துக்கு முன்னால் வஃபாத்தான உமர் மௌலானா பாலம்பூரி ரஹ்மத்துல்லாஹி அவங்களும் மதரசாவில் ஓதிட்டு வந்து தாய் வயோதிஃபம் தாய்கிட்ட முதாக்கரா செய்வாங்க. தாயும் பல விஷயங்களை சொல்லி கொடுப்பாங்க. ஒரு நாள் தாய் சொன்னாங்க மகனுக்கு, மகன் நீங்கள் யாரையும் பற்றி புறம் பேசாதீங்க. அப்படி பேசோன்மண்டா யார்? உமர் மௌலானா உம்மா உமர் மௌலானா பாலம்பூர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லி கொடுத்தாங்க, யாரையும் பற்றி நீங்கள் புறம் பேசாதீங்க. அப்படி புறம் பேசணும்னு உங்களுக்கு ஆசைன்னா என்னையை பற்றி பேசுங்க சொல்லி உதாரணம் ஒன்று சொன்னாங்க. வீட்டுக்குள்ளுக்கு ரூம் ஈக்குது, கிச்சன் ஈக்குது, இப்படி பல ரூம் ஈக்குது, வாசல் ஈக்குது. இதில் ஏதாவது ஒரு பொருளை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றுறது தான் நல்லமே தவிர அந்த பொருளை எடுத்து வீட்டுக்கு வெளியில் போடக்கூடாது மகனுண்டாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க, நீங்கள் மகனாகிக்கிறீங்க, நான் தாயாகிக்கிறதால நீங்கள் என்னையை பற்றி பேசினண்டா உங்களோட நன்மையெல்லாம் எனக்கு தான் வந்துட்டீங்க. அது உள்ளுக்கு சாமனை மாத்திரம், அது பிரச்சனையே இல்லை. நீங்கள் வெளியில் உள்ள ஒரு ஆளை பற்றி பேசிட்டீங்கன்னா உங்களோட நன்மை தேடி தேடி இன்னொரு ஆளுக்கு பேத்துட்டிக்கும். வீட்டில் உள்ள சாமனை தூக்கி தூக்கி வெளியில் போட்ட மாதிரி மகன்னு படித்து கொடுத்தாங்க. இப்படி ஒவ்வொரு தாய்மாரும் அந்த பிள்ளைகள் நல்ல ஒரு நிலைமைக்கு வாரது அல்லாஹு தாலா ஒரு தாய் அல்லாஹ் காரணமாக்கிக்கிறான். தாய்கிட்ட வரக்கூடிய பேணுதல், தாய்கிட்ட வரக்கூடிய பேணுதல் பிள்ளைகள் பெரிய ஒரு வாழ்க்கையில் ஒரு லாபத்தை உண்டாக்கும். எகுதான் மாஷா அல்லான்னு நாங்கள் பார்க்குறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அவங்களோட மனைவி ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம், புள்ள இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், ரெண்டு பேரும் எங்களுக்கு தெரியும் பாலைவனத்தில் விட்டுட்டு போனாங்க. கொஞ்சம் காலத்துக்கு பின்னால் வராங்க. கிட்டத்தட்ட 12 வருஷம் வந்து புள்ளேட்ட பொதுவாக மிச்சம் காலத்துக்கு பின்னால் மாப்மார் எங்கேயாவது வந்தண்டா எவ்வளோ இறக்கமாக பேசுவாங்க, எவ்வளோ இதாக சாமான் கொடுப்பாங்க, இப்படி எல்லாம் தான். ஆனால் அவங்க வந்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? யா புனை இன்னி அராஃபில் மனாம் அன்னி அத்பஹுக். நான் கனவுண்டு கண்டேன், நான் உங்களை அறுக்க போகிறேன், உங்களை அறுக்கிறத நான் கனவு கண்டேன் மகன். அப்படி சொல்லிட்டு கேட்டாங்க, ஃபந்தூர் மாதா தரா, உங்களோட அபிப்பிராயம் எந்த மகன் உங்களோட அபிப்பிராயம் என்னான்னு கேட்டாங்க. இவங்களுக்கு தெரியும் நபிமார்களுக்கு கனவு காட்டப்பட்ட அது வஹி தான், செஞ்சு தான் ஆகணும், அது ஃபர்து கட்டாயம். அப்போ இப்படி சொல்லிட்டு நான் இப்படி கனவு ஒன்று கண்டேன் மகன், நான் உங்களை அறுக்கிறது மாதிரி கனவு ஒன்று கண்டேன். இவங்க வாப்பா பேசினாங்க, அருமையான மகனேன்னு கூப்பிட்டாங்க. அருமையான மகனே, நான் உங்களை அறுக்க போகிறேன், உங்களோட உஷிரை இல்லாமல் ஆக்க போகிறேன் மகன், உங்களோட மஷூரா என்னான்னு கேட்டாங்க.
மகனும் அதே மாதிரி வாப்பாட்ட சொன்னார், என் அருமையான வாப்பா, இரக்கமான வாப்பா. வகாலையா அபதி இஃப் அல் மா துமர் சதஜிதுனு இன்ஷா அல்லாஹு மின சாபிரின். அருமையான வாப்பா, உங்களுக்கு ஏவப்பட்ட மாதிரியே நீங்கள் செய்யுங்க, இன்ஷா அல்லாஹ் என்னைய பொறுமையாளர்களில் உள்ள ஒரு ஆளாக நீங்கள் பார்த்துக்கொள்வீங்கன்றாங்க. உலமாக்க சொல்கிறாங்க, இது மஷூரா கேட்குற இடமல்ல, மஷூரா கேட்குற இடமல்ல. இப்படி மஷூரா கேட்க தேவையும் இல்லை. மஷூரா மகன் விருப்பப்படாட்டி மகனை கட்டாய மறுக்கத்தான் ஓணும். ஏண்டா இது வஹி, கனவு வஹி, நபிமார்களுடைய கனவு, அவ செஞ்சுத்தான் ஆகணும். இப்படி கச்சல ஏன் மஷூரா கேட்டாங்க? அப்போ அந்த நேரத்தில் உலமாக்கள் சொன்னாங்க, என்ன காரணம்டா, நான் விட்டுட்டு போன கொஞ்சம் காலத்தில், இந்த கொஞ்சம் காலத்தில் மனைவி அல்லாஹ் அமானிதமாக தந்த புள்ளை எவ்வளோ தூரத்துக்கு தர்பியத்து கொடுத்திருக்கிறாங்க, அதை கொஞ்சம் ஒரு வார்த்தையில் பார்க்கறதுக்கு தான் கேட்டாங்களாம். ஹஜர் அலைஹிஸ்ஸலாம் கொடுத்த தர்பியத்தும் மாஷா அல்லாஹ் அழகான அரவணைப்பு, அழகான தர்பியத், மகன் மீது உள்ளம் குளிர்ந்து போகக்கூடிய ஆனந்த கண்ணீர் வடிக்கக்கூடிய அழகான வார்த்தை. அதே போல தான் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மகனையும் கூப்பிட்டாங்க, யா புனை, என் அருமையான மகனே, வாங்க வந்து இருக்கம்மாண்ணா, எங்களோட வந்து ஏறிக்கோங்க, வெள்ளம் வரப்போகுது. அந்த நேரத்தில் அவர் சொன்னார், அந்த நேரத்தில் இவர் அழகா இறக்கமாக கூப்பிடார். ஆனால் அவங்க சொன்னாங்க, சஆவி இலா ஜபலின் யாசிமுனி மினல்மா, நான் ஒரு நாளும் வரமாட்டேன், இங்கே மலையாண்டிக்குது, அந்த மலையினையை பாதுகாக்கும், நான் ஏறிக்கொள்வேன். அப்போ இவங்க அழகாக கூப்பிட்டாங்க, அவங்களும் அழகாக கூப்பிட்டாங்க. ஆனால் கொடுக்கக்கூடிய தர்பியத்துகளும், ஒரு தாயிட்ட இருக்கக்கூடிய தர்பியத்தும் அல்லாஹ்தால மனைவியோட வாழ்க்கையில், குடும்பத்தில், பிள்ளையோட வாழ்க்கையில் பெரிய ஒரு வெளிச்சத்தை அல்லாஹ் உண்டாக்குவான். இதுக்குத்தான் மாஷா அல்லாண்டு அல்லாஹு தாலா எங்களோட இறக்கப்பட்டு தான் மேலான உழைப்புக்கு நேரம் கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்திக்கிறான். எப்பயும் எங்களோட ஒவ்வொரு வார்த்தைக்கு வரணும், ஒரு உறுதி எடுத்துக்கொள்ளணும். எப்பயும் எங்கட நான் செஞ்ச என்னையால் அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்படிப்பட்ட வார்த்தை எங்கட ரப்புக்கு விருப்பம் இல்லை. எப்படி மேண்டேன்னு சொல்லத்த ஏண்ட ரப்பு எனக்கு தந்தான், இது ஏண்ட அல்லாஹ் எனக்கு தந்தது. இது ஒரு வாப்பாம் பேசணும், உம்மாம் பேசணும், பிள்ளைகளும் பேசணும். சின்ன புள்ளியாக இருந்தாலும் அந்த புள்ள அப்படி உங்களுக்கு அல்லாஹ் தாலா தந்த பைக் எங்க அல்லாஹ் தாலா தந்தான், இது என் பேங்க் அல்லாஹ் தாலா தந்த புள்ள பேசுமா இருந்தண்டா, அந்த குடும்பத்தை அல்லாஹ் தாலா வானத்தில் மலக்குகளுக்கு முன்னால் வச்சு பிற சாஃபா செய்வான். சாதாரணமான குடும்பம் அல்ல. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கிட்டத்தட்ட 3000 மைலுக்கு அங்கடிக்கக்கூடிய சிம்மாசனம், அதை கொண்டு வரணும். கண் சிமிட்டக்கூடிய நேரத்தில் கொண்டு வந்திக்குது. அந்த விஷயத்தை பார்த்து சொன்னாங்க, மின் ஃபதலி ரப்பி, இது ஏண்ட ஒன்றுமே இல்லை, ஏன்ன ரப்பு எனக்கு தந்ததுண்டாங்க, என்ன ரப்பு தந்த கொடை. இப்படிப்பட்ட மேலான தீனுடைய மாஹோல் உருவாகிறதுக்கு தான் மேலான உழைப்பு அல்லாஹ் தாலா தந்திக்கிறான். நாங்கள் பார்க்கணும், இதுக்கு முன்னால் நாங்கள் அல்லாஹோட உதவியால், இப்போ அல்லாஹோட உதவியால் வக்து வரக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தாலா தந்தாங்க. இது உண்மையிலே ஒரு கணவன் வெளியாகிறதாக இருந்ததும் மனைவியுடைய வக்து, கணவன் உம்மா பாப்பம் வெளியாகிறதாக இருந்தால் அது பிள்ளைகளோட வக்து, இந்த குடும்பத்துடைய தியாகம். இப்போ நாங்கள் வக்து வாரத்துக்கு முன்னால் இருந்த எங்களோட பேணுதல், எங்களோட பக்குவம், தொழுகையில் இருந்த பேணுதல், தஹஜுதில் இருந்த பேணுதல், இது இருந்ததை விட பல மடங்கு ஒரு படி முன்னேறணும். வாழ்க்கையில் ஒரு படி முன்னேற்றம் உண்டாகணும். பகதாதில் ஒரு குடும்பம் இருந்தாங்க, உம்மா வாப்பம் சில பிள்ளைகளும். வாப்பா தஹஜுத்துல சரி பேணுதல், தஹஜு தொழுது கொண்டு பாரு, மனைவியும் பிள்ளைகளையும் மெல்பாட்டுவாங்க. அப்படியே தொழுதுன்னு வாப்பா மூத்தாகிட்டாங்க. இப்போ மனைவி கணவனை கனவுல கண்டாரு, மனைவி கணவனை கனவுல கண்டா. பார்த்தா கணவன் பெரிய அந்தஸ்து இருக்கிறாரு. அந்த நேரத்தில் அப்படி கனவுல அந்த மனைவிக்கு சொல்லப்படுது, நீ உங்களோட கணவனுடைய சொர்க்கத்தில் உண்டாகிக்கொண்டுமெண்டா உயர்ந்த அந்தஸ்தில் கணவன் என்ன வேலையை செஞ்சார் அந்த வேலையை நீங்களும் செய்யுங்க.
அப்போ மனைவியும் தஹஜ்ஜுதில் பேணுதலாகி பிள்ளைகளை மெல்பாட்டி கொண்டு அப்படியே மனைவி மூத்தாயிட்டாங்க. உம்மா வாப்பா மூத்து. மூத்த மகன் கனவுல பார்த்தாரு. உம்மா வாப்பா பெரிய அந்தஸ்திக்கிறாங்க. அப்படி கனவுல பார்க்கறதுலே மூத்த மகன்கிட்ட சொல்லப்படுது, உம்மோடையும் வாப்போடையும் சொர்க்கத்தில் உண்டாகிக்கோம்னா உம்மா வாப்பும் செஞ்ச வேலையை செய்யுங்க. அவரும் தஹஜ்ஜுதில் பேணுதல் உண்டாகிட்டு ஏற்பாட்டி கொண்டு தஹஜ்ஜுதில் பேணுதல் காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த குடும்பத்துக்கு பேர் என்ன பேருண்டா ரிஜாலுல்லைல், இரவு அமல்களின் மூலமாக ஹயாத்தாக்கக்கூடிய வீர ஆண்கள். இப்படிப்பட்ட நல்ல ஒரு குடும்பம் உண்டாக, இப்படிப்பட்ட நல்ல ஒரு வாழ்க்கை உண்டாகிறதுக்கு அல்லாஹு தஆலா மேலான தீனையும் உழைப்பையும் அமானிதமாக தந்திக்கிறோம். பாக்கியமான உழைப்பு. எவ்வளோ பாக்கியமாக நாங்கள் இதை எழுப்போமோ, பாக்கியமன் எடுத்து அல்லாஹு தலங்களை வச்சு வேலை வாங்கணும். ஒரு நாளும் ஒரு செகண்டும் கூட பாரமாக மனசில் வந்துடக்கூடாது. பெரிய ஒரு பாக்கியம் நினைச்சோம்டா அல்லாஹு தாலா எங்களை சந்ததியை வச்சு வச்சு அல்லாஹு தாலா வேலை வாங்குவான். இதுதான் மாஷா அல்லாஹ். ஒரு பெண்ணு வரக்கூடிய நேரத்தில் ஆண்கள் பெண்கள் மஹரமான ஆண்கள் பெண்கள் ஆகியிருந்த வீட்டுடைய தாலீவை பேணுதலாக நாங்கள் செஞ்சு வாரது, பேணுதலாக செஞ்சு வாரது. குறித்தொரு நேரம், குறித்தொரு இடம், குறித்தொரு நேரம், குறித்தொரு இடம் வச்சு மாஷான் அஞ்சமரோட வீட்டுடைய தாலீமை நாங்கள் செஞ்சு வாரது, அஞ்சமரோட செஞ்சு வாரது. முதலாவது என்னென்னா நாங்கள் முதலாவதாக தஜ்வீது ஹல்கா, குரானுடைய ஹல்கா நாங்கள் வச்சு கொள்ளது, குரானுடைய ஹல்கா வைக்கிறது. அதுக்கு பின்னால் தாலீம் வாசிக்கிறது. அதுக்கு பின்னால் 6 சிஃபாத் பேசுறது, மாறி மாறி பேசுறது. அதுக்கு பின்னால் தஷ்கீல் செய்கிறது. தஷ்கீலில் நாங்கள் ஒவ்வொருத்தரும் நாங்கள் ஒவ்வொரு நாட்டை டார்கெட் பண்ணி பேரை கொடுக்கறது. எங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லை. ரப்பிட்ட கண்ணீர் வடித்து துவா செஞ்சோம்டா அல்லாஹு தஆலா எங்களை வச்சு முழு உலக நாடுகளுக்கும் அல்லாஹ் இஹ்லாஸோட வேலை வாங்குவான். தஷ்கீல பேர் கொடுக்கறது, மஷூரா பண்ணுறது, தஜ்வீது ஹல்கா, அதுக்கு பின்னால் தாலீம், 6 சிஃபாத் முதாக்கரா, அதுக்கு பின்னால் தஷ்கீல், மஷூரா. மஷூராவில் நாளைக்கு தாலீம் வாசிக்கிறது யார், அதே போல் 6 சிஃபாத் பேசுகிறது யார், நாளைக்கு பொதுவாக எங்கள்ட எல்லா விஷயங்களையும் மஷூரா. நாளைக்கு பிரியாணங்கள் இருந்துண்டா அல்லது நாளை ஊடு கூட்டுறது அல்லது சமைக்கிறது, உடுப்பு காய போடுறது, கழுவுறது, மடிக்கிறது, எங்களோட பிரியாணங்கள் இந்த அல்ல கணவனுடைய பிரியாணங்கள் இந்த எல்லாம் அந்த மஷூராவில் பேசப்பட்டு அதிலிருந்து முடிவாக ஒரு விஷயம் நடக்குமாக இருந்தண்டா அது முழுக்க குடும்பத்துடைய சந்தோஷம் பாதுகாக்கப்பட்டதுக்கு அந்த அமல் அல்லாஹ் காரணமாக்குவான். அப்படிப்பட்ட பொறுமதியான ஒரு அமல் தாலீம் முடியாமல். ஏன்னா எந்த ஹதீஸால் எந்த நேரத்தில் எப்படிப்பட்ட வாழ்க்கையில் மாற்றம் வருமென்று தெரியாது. எங்களுக்கு தெரியும் அப்துல்லாஹிபின் மஸ்லமால கானபின் ஒரு ஆள் இருந்தார். அப்துல்லாஹிபின் மஸ்லமால கானபின் ஒரு ஆள் இருந்தார். இவர் கழுத்தில் ஷேன் ஒன்று போட்டிப்பார், இடுப்பில் வாரன்னு வச்சுப்பார், மக்களுக்கு அநியாயம் செய்வார். ஒரு நாள் பாதையில் போகக்கூடிய நேரத்தில் ஒரு உஸ்தாத் ஹதீஸ் பார் நடத்தி கொடுத்து கொண்டிருக்கிறேன். இவரும் பேசி சொன்னாங்க, ஹதீஸ் நீ எனக்கு ஹதீஸ் படிச்சுட்டாங்க. நான் பார்த்தாங்க இவரோட கழுத்தில் சேனி, இடுப்பில் வாலிக, அரகுற ஒழுப்போடிக்கிறார். உயர்ந்த ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட ஹதீஸை எப்படி படித்து கொடுக்கறது. அவர் பின்வாங்கினார். இவர் வாழை எடுத்ததோடைய பயம் வந்துட்டு அப்போ ஹதீஸ்ன்னு சொன்னாங்க, கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா லம் தஸ்தஹி ஃபஸ்னா மா ஷித. உங்களுக்கு வெக்கம் இல்லாட்டி நீங்கள் விரும்பினதெல்லாம் செய்யுங்க. உங்களுக்கு வெக்கம் ஈமானுடைய அல் ஹயாஉ ஷுஅபத்தும் மினல் ஈமான், ஈமானுடைய முக்கியமான கிளை. அது எடுபட்டுட்டா நீங்கள் அல்லாஹ் தஆலா ரஹ்மத்துடைய பார்வையிட்டு நீங்கள் தூரமாகிட்டீங்க. நீங்கள் விரும்பினத்தை பேசுங்க, பாருங்க, செய்யுங்க. அந்த ஒரு ஹதீஸ் இவ்வளோ காலம் ஐந்தார் இப்பாடு உள்ளத்தில் பெரிய ஒரு பயத்தை உண்டாக்கி இப்போ நான் தௌபா ஒன்று செஞ்சார். அது எப்படிப்பட்ட தௌபா? உண்மையிலே தௌபத்துன் நசூஹா. மிருகங்களால் பால் கறந்த எப்படி திருப்ப அனுப்ப இயலாதோ அதை மாதிரி ஒரு தௌபா ஒன்று செஞ்சார். திருப்ப பாத்திமக்க மீள மாட்டோம்னு முடிவுக்கு வந்தார். ஓத ஆசைப்பட்டார், ஓதினார். அல்லாஹு தாலா இந்த ஒரு ஹதீஸ் தான், ஒரு ஹதீஸ் அல்லாஹ்வுடைய கேட்டார், தேட்டத்தோடு கேட்டார், ஆசையோடு கேட்டார். அல்லாஹு தாலா திருத்தினன் எவ்வளோ தூரத்துக்கு மாட்டம் உண்டாக்கினான்டா இமாம் புகாரி ரஹிமுல்லா அவங்களோட உஸ்தாதாக அல்லாஹ் இவங்கள மாற்றினான். அவ்வளோ பேர் இடத்த அல்லாஹ் கொடுத்தான். மஷாலான்னு எங்களோட உள்ளத்தில் வரக்கூடிய அந்த உறுதியான எண்ணம் அதுக்கு அல்லாட்ட இடத்துல பெரிய ஒரு உதவிக்கும். தாலீம் நாங்கள் பக்குவமாக செய்கிறது. அதே போல் கணவனுடைய அமல்களுக்கு எல்லாம் ஒரு மனைவி உதவியாக இருக்கிறது. ஜுமீராத் வந்துட்டேன்டா, அந்த ஜுமீராத் வந்துட்டேன்டா இப்போ இங்கே இந்த இடங்களில் சின்ன இடங்களில் மாதத்தில் ஒரு வாரம் அல்லாஹ் விஷயோனும் இன்ஷால்லா மர்க்கத் அல்லாவோட திறப்பட்டுட்டேன்னா மாஷால்லா ஒவ்வொரு கிழமையும் ஜுமீராத்துடைய மர்க்கத்துடைய அமல் அளிக்குது. ஏழுமனை நாங்கள் படுக்கையோட கணவன்மாரை நாங்கள் அனுப்பி வைக்கிறது. படுக்கையோட சாப்பாடை கொடுத்து தயார் செஞ்சு ஏன்னு மட்டும் ஒவ்வொரு பெண்ணும் யார் யாரெல்லாம்
யார் யாரெல்லாம் கணவனுடைய தீனுடைய உழைப்புக்கு ஒத்துமையாக இருப்பாங்களோ அவங்களோட அல்லாஹ்வுடைய பெரிய ஒரு இரக்கம் உண்டாகும். கணவன் என்ன அமல் செஞ்சாலும் அதில் மனைவிக்கு முழு பங்கும் மீக்குது. அதே போல் 3 நாளுடைய விஷயங்கள். கணவனுடைய 3 நாள் ஜமாத்துக்கும் மனைவி உதவியாகி போகணும். சின்னரங்களோட நோம்பண்ட பிடிக்கல்மண்ட கணவன் ஜவட்ட ஜமாத் முக்கம்மன ஒரு ஜமாத் தயாராகணும். அதுக்கு மனைவி நோம்பண்ட பிடிச்சிக்கிறது. இப்படி நோம்பண்ட பிடிச்சி இந்த அழுகையால் தொழுகையால் இந்த நோம்பால் ஜமாத் தயாராகுமாக இருந்தண்டா இந்த மனைவி கஷ்டப்பட்ட எந்தளவு கஷ்டத்தை எடுத்துக்கொள்வாங்கன்றத பெரிய ஒரு கூலி அந்த மனைவியுடைய வாழ்க்கையில் உண்டாகும். மனைவி கிடக்கும். ஒரு நோம்பண்ணை பிடிச்சி கொண்டது, சதக்காவனை கொடுக்கறது. கணவன் 2 மாதம் இடையில 3 நாள் போனால் தான் அடுத்த மனைவியுடைய 3 நாளுடைய வக்து பாதுகாக்கப்படும். இல்லாட்டி இவர் 3 நாள் புகழேண்டா அதுக்காக இன்னொரு மாதம் பிந்தும். ஒரு பெண்கள் 3 தடவை பேத்துனா 10 நாள் ஈக்குது, 15 நாள் ஈக்குது, சில்லா போகிறது வக்து ஈக்குது. 2 இப்படி எங்களோட வக்துகள் அப்படியே கூட்டிகிட்டே போகணும். அதே போல் கணவனுடைய மஹல்லாவுடைய நாளிக்குது, பக்கத்து மஹல்லாவுடைய நாளிக்குது, மஷூராக்கள் ஈக்குது. இந்த எல்லா விஷயங்களுக்கும் எங்களுடைய எந்த ஒரு பிரயாணங்களோ வேறு விஷயங்களோ எந்த ஒன்றுமே தடையாக ஆகிடக்கூடாது. எல்லா விஷயத்துக்கும் குடும்பம் சேர்ந்து உதவி ஆகணும். இப்படிப்பட்ட ஒரு குடும்பம் ஆகச்சேன் அந்த குடும்பத்துக்கு அல்லாஹ் தாலாவுடைய புறத்தால தனியொரு உதவின்னு வந்து கொண்டிருக்கும். தனியொரு உதவி கிடைக்கும். யாருடைய எந்த ஒரு விஷயமும் கணவனுடைய அமல்களுக்கோ மஷூராக்களுக்கோ கஸ்துகளுக்கோ ஜமாத்துகளுக்கோ வக்துகளுக்கோ தடையாகிடக்கூடாது. அதே போல் மஷா அல்லாண்டு ஏதாவது வக்துகள் உதாரணமாக நாங்கள் அல்லாடுறதில் வெளிநாட்டு போகணுமெண்டு உறுதியான ஒரு முடிவு ஒன்று எடுத்தோம். மஷா அல்லாண்டு அல்லாட பாதையில் ஒரு ஏற்பாடும் இல்லை. ஆனால் அல்லாஹ் ஒரு நாளும் ஏற்பாடு ஈக்கிறத வச்சு யாருக்கும் போக இயலாது. எந்தளவு உள்ளத்தில் ஒரு தேட்டம் வைராக்கியம் துடிப்பு கண்களுடைய கண்ணீர் வருமாக இருந்ததுக்கு அடுத்த கட்டம் அல்லாஹ்வோட உதவிக்கும். ஹரத்தில் இருக்கக்கூடிய அரபிகள் ஜமாத் ஒன்று தயாரானாங்க. ஆப்பிரிக்காவில் ஒரு நாட்டு போகிறது தயாரானாங்க. அந்த ஜமாத்துக்கு பொறுப்பாக உள்ளவர் ஷேக் உசாமா. அப்போ ஜமாத் எல்லாம் அவங்களோட கையில் ஷல்லிகளை கொண்டு வந்து ஒப்படைச்சிட்டாங்க. ஜமாத்துடைய பொறுப்புதாரி ஷேக் உசாமா மட்டும் ஷல்லி கொடுக்கல. ஒரு மாதத்துக்கு பின்னால் தான் அவர் வந்து ஷல்லி கொடுத்தாரு. ஜமாத் எல்லாரும் கொடுத்து ஒரு மாதத்துக்கு பின்னால். அப்போ அவர்கிட்ட கேட்கப்பட்டா, நீங்கள் ஒரு மாதம் எவ்வளோ காலம் லேட்டாகிறதுக்கு என்ன காரணம்? ஒரு மாதம் லேட்டாகிறதுக்கு என்னோட கையில் காசிக்கல்ல. அப்போ அதுக்கு நான் ஒரு மாதம் தொடர்ந்து நோம்பு, ஃபர்லான ரமதானுடைய நோம்பல்ல, சுன்னத்தான நோம்பு, ஒரு மாதம் நோம்பு, ஒரு மாதமாக ஹரத்தில் அழுது துவா. சில நேரங்களில் ஒரு நாள் 2 நாள் நோம்பி பிடிச்சி கொஞ்சம் கூடுமாடு அமல் செஞ்சு ஒரு வக்து தயாராகிறது. இது பாரமான ஒரு விஷயம் அல்ல. அதுக்கு பின்னால் பெரிய ஒரு லாஃபத்தெல்லாம் தாரத்துக்கு இப்பாங்க. இப்போ இந்த ஜமா தயாராக எல்லாடதில் போய்த்தாங்க. அந்த இடம் அந்த நாடு பல மக்கள் பல முஸ்லிம்கள் அடிக்கடி முர்த்ததாக போகக்கூடிய ஒரு நாடு. எப்போ இந்த ஜமாத் அங்கே போனாங்களோ இந்த ஜமாத் பேச முன்னால் தாவத்து கொடுக்க முன்னால் அல்லாஹ்வுடைய மேலான உதவி ஜமாத்தை பார்த்து மக்கள் இஸ்லாத்துக்குள்ளுக்கு வராங்க. ஜமாத்தை பார்த்து இப்போ அரசாங்கத்தை கேள்விப்பட்டு அரசாங்கத்துலேருந்து கஸ்துக்கு ஜமாத்து ரெடி ஆகிட்டாங்க, கஸ்து வெளியாகிட்டாங்க. அந்த நேரத்தில் அந்த இடத்துக்கு சிஐடி போலீஸ் வந்தாங்க. 2 ஜிப்புக்கு வந்தாங்க. வந்து இறங்கி கேட்டாங்க, நீங்கள் யார், என்ன செய்கிறீங்க? நாங்கள் முஸ்லீம் சகோதரில் சந்திக்க வந்தோம். சொன்னாங்க, இல்லை நீங்கள் எல்லாம் மதம் மாற்றி கொண்டு இருக்கிறீங்க, போங்க நாங்கள் அரெஸ்ட் பண்ண போகிறோம், ரிமாண்ட் பண்ண போகிறோம், ஜெயிலில் போட போகிறோம். அப்போ ஒரு மாதம் நோன்பு பிடிச்சவர் ஷேக் உசாமா அவர் முன் வந்து சொன்னாங்க, சரி எனக்கு ஒரு 5 நிமிஷம் பேச டைம் தாங்க. சரி பேசுங்க. அந்த 5 நிமிஷம் தனி அல்லாஹ்வுடைய சக்தியில் தான் சிஃபாத்தில் மட்டும் பேசினார். அவன் சொன்னால் அவங்களோட பேச்சு நல்லா அழகாகிக்குது, இன்னும் கொஞ்சம் பேசுங்க, இன்னும் 5 நிமிஷம். அப்படி 5 நிமிஷம் இப்போ அவரே டைம் கொடுத்து 5 நிமிஷம் அல்லாஹ்வோட ஒரு மணித்தியாலும் பேசினார். மாஷா அல்லாஹ். தனி அல்லாஹ்வுடைய சக்திகளை தான் சிஃபாத்துகளை பற்றி அந்த ஜமாத்து மாமூர் நல்ல ஃபைரூஸ் மோலிட்ட சேனம். அந்த ஜமாத்து மாமூர் ஹொரோபத்தான தர்காட்டோன்னு இருக்கக்கூடிய ஃபைரூஸ் மோலிட்டன் அந்த ஜமாத்தில் இருந்த ஒரு மாமூர் சின்னாராம். அந்த இடத்துல நானண்டா பேசி என்ன பேசிப்பேன் தெரியுமா?
குடும்பத்தை எல்லாம் விட்டுட்டு வந்திருக்கிறேன், கொஞ்சம் இறக்கப்பட்டு எங்களை விட்டுருங்க. ஆனால் அந்த ஷேக் உசாமா பேசினது தனி, அல்லாஹ் அல்லாஹ் அல்லான்னு பேசினார். அந்த 2 ஜிப்புக்கு வந்து இவங்களை மதம் மாத்துறாங்க என்ற காரணத்தால் இவங்களை பிடிச்சிக்கொண்டு போகிறது வந்து சிஐடி 2 ஜிப். அவங்க எல்லாரும் இவங்கள்ட்ட பேச்சு கேட்டு அல்லாஹ்வோட அழுதாங்க. அல்லாஹ்வோட மேலான இறக்கம் அந்த 2 ஜிப்புக்கு வந்து எல்லாம் இஸ்லாத்துக்கு வந்தாங்க. அந்த மாமூர் சின்னாராம் இவ்வளோ மாற்றம் அந்த நாட்டில் ஏற்பட்டதுக்கு அடிப்படை காரணம் நான் விளங்கினேன்னு தெரியுமா? இந்த ஷேக் உசாமாவோட 1 மாதம் நோம்பும் 1 மாதம் அழுகையும் அல்லாஹ்வோட உதவியாளர். மாஷார் இப்படி ஒரு வக்து தயாராக இருந்தேன்டா. பணம் ஒரு நிபந்தனை. நாங்கள் நினச்சி கொள்ளப்பட பணம் இருந்தால் தான் போகிடும். இது காஃபிர்களுக்கும் இதே நம்பிக்கை தான். நல்லா பாதுகாக்கணும். எங்களோட நோய்களுக்கு அல்லாஹ் நோம்பு தந்திக்கிறான், சதக்கா தந்திக்கிறான், நஃபிலான தொழுகைகள் தந்திக்கிறான். அழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹுக்காக வேண்டி அழக்கூட அல்லது துவா செய்யக்கூடிய பாக்கியை தந்திக்கிறான். இதெல்லாம் எங்களோட வாழ்க்கையில் எல்லாத்தையும் சாதிக்கக்கூடிய அல்லாஹாலா ஏற்பாடாக அல்லாஹ் தந்திக்கிறான். இப்படி நாங்கள் ஒரு நீயத்து ஒரு வைராக்கியம் வெப்பமாக இருந்த நல்லாவத்தான் எங்களை நல்ல ஒரு சந்ததி சந்த எங்களை பாய்ப்பான். குடும்பத்து பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய பெரிய ஒரு சொத்து என்னென்ன சொத்தல்ல, ஈமானுடைய பாடம். உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க 12 பிள்ளைங்க அல்லாஹ் தாலா கொடுத்திருந்தான். அப்துல் மலிக் இப்னு மர்வான் 12 பிள்ளைங்க. உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி ஆட்சி செஞ்சாங்க. அவரும் ஆட்சியாளர். இவர் மூத்தாக குழந்தையில் பிள்ளைகளுக்கு ஒன்றுமே கொடுக்கல. மக்கள் சொன்னாங்க, நீங்கள் ஆட்சி செஞ்சுட்டு பிள்ளைக்கு ஒன்றுமே கொடுக்காம போகிறீங்க, என்னை கொஞ்சம் தூக்கி உட்கார வைங்க. மூத்துக்கு கொஞ்சம் முன்னால் உள்ள நேரம் சொன்னாங்க, நான் பிள்ளைகளுக்கு அல்லாஹ் உதவியில் தீனை கொடுத்திருக்கிறேன். தீனோட வாழ்ந்தேன்னா ஓஹோ எத்தவல்ல சாலிஹின் அல்லாஹால பொறுப்பேற்று அது எனக்கு நம்பிக்கை. அவங்க அடுத்தவர் 12 பிள்ளைகளுக்கும் பெரிய பெரிய சொத்துக்களை பங்கிட்டு வச்சுட்டு மூத்தா போனார். அல்லாஹ் தாலா பாதுகாக்கணும். அவங்களோட மூத்துக்கு பின்னால் அந்த பிள்ளை எல்லாருமே கொஞ்சம் காலம் போனதுக்கும் அந்த சல்லியில் முடிஞ்சு ஒவ்வொரு பள்ளிகளுக்கு முன்னால் உட்கார்ந்து கொண்டு எங்களோட வாப்பா கெட்டின பள்ளி ஏதாலுமே இதாக தந்துட்டு போங்க, நல்லா பாதுகாக்கணும். அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு ஆளாகிட்டாங்க. இந்த உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அவங்களோட பிள்ளைகள் அல்லாஹால அவங்களுக்கு கொடுத்த இந்த பிள்ளை எல்லாரும் ஒவ்வொரு நாட்டுக்கு அல்லாஹால கவர்னர்களாக அல்லாஹ் ஆக்கினான். அப்படிப்பட்ட கொடுக்க வேண்டிய மேலான ஒரு பாடம் தான் ஈமானுடைய பாடம், ஈமானுடைய தர்பியத், அமலுடைய வழிகள் காட்டப்படுமாக இருந்தா மாஷா அல்லாஹு தாலா குடும்பத்தை நல்ல ஒரு நிலைமையில் அல்லாஹு தாலா வழி நடத்துவான். இது தன் மஷாலா அல்லாஹு தாலா பொறுமதியான தீனை உழைப்பல்ல எங்களோட வாழ்க்கையில் தந்திக்கிறான். தீனுக்கு அல்லாஹ் தாலா தார கூலியும் சாதாரணமான கூலி அல்ல, சாதாரணமான கூலி அல்ல. ஒரு சாமி யுத்தத்துக்காக போகிறதுக்குன்னு வந்தார். வந்து சொன்னார், யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த யுத்தத்துக்குன்னு போகிறதுக்குன்னு வந்த, ஆனால் அந்த நன்மை அந்த அந்த ஜமாத் பேத்துட்டாங்க, எனக்கு அந்த நன்மை அடையணும் யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த ஜமாத் போனாங்க, அந்த நன்மையை நான் அடைஞ்சு கொள்ளணும். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு உதாரணத்தை சொல்லி விளங்கப்படுத்தினாங்க. அப்போ இவர் அந்த நன்மை அடைஞ்சு கொள்ளத்துக்கு என்ன கொண்டு வந்திருக்கிறார்ண்டா 600 தீனார், 600 தங்க காசு கொண்டு வந்திருக்கிறார். கிட்டத்தட்ட 10-11 ஜகாத் கடமை ஆகிரும். இவர் கொண்டு வந்திருக்கிற 600 தங்க காசு கொண்டு வந்திருக்கிறார். இதெல்லாத்தையும் கொடுக்க போகிறோம். ஒன்றே நான் பேலன்ஸ் வச்சு கொள்ளுதல் எல்லாத்தையும் கொடுத்துட்டு நான் அந்த நன்மை அடையணும், அந்த ஜமாத் போகிற நன்மை தேவை எனக்கு, அதுக்கு தான் இது எல்லாத்தையும் கொடுக்க போகிறேன். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கப்படுத்தின இந்த கருத்து விட அல்லாஹ் தாடைய பாதையில் போன ஒரு ஆள், அவர் சில நேரங்களில் ஓய்வு எடுப்பார். ஓய்வில் சில நேரங்களில் வலது பக்கமாக இல்லை இட பக்கமாக ஒரு நேரம் ஒரு 2-3 செகண்டில் சாய்வார். சாயறதுக்கு பெரிய ஒரு நேரம் தேவைப்படுது இல்லை, ஒரு நிமிஷம் போகிறதில்ல, 2-3 செகண்ட், 2-3 கூட ஒரு 5 செகண்ட். இந்த 5 செகண்ட் இந்த நீங்கள் 600 தீனாரை கொடுத்து 600 தீனாரை சதகா தங்க காசு 600 கொடுத்தாலும் இந்த கிட்டத்தட்ட அல்லாஹாலுடைய பாதையில் போன ஆளுக்கு அல்லாஹாலா கொடுக்கக்கூடிய இந்த 2-3 குறைஞ்சது 5 செகண்டுடைய நன்மையை கூட உங்களால் அடையலான்னு கருத்துப்பட சொன்னாங்க. அவ்வளோ பெரிய ஒரு கூலி அல்லாஹால உழைப்பு வச்சுக்கிறான். சாதாரணமான கூலி அல்ல. உழைப்புக்கு யாருடைய தியாகம் கூடையோ, யாருடைய இரவுடைய அழுக கண்ணீர்கள் கவலை, நாங்கள் அல்லாஹ் எங்களை அனுப்பிக்கிறது உலகத்தில் எல்லாத்தையும் சாதிச்சுட்டு வாரத்துக்கு அல்ல, எல்லா தேவையும் பூச்சிட்டு வாரத்துக்கு அல்ல.
அல்லாஹ் எங்களோட உம்மத்துடைய கவலை உள்ளத்தில் சுமக்கிறதுக்கு அல்லாஹ் அனுப்பிக்கிறான். உம்மத்துடைய கவலையை நாங்கள் உள்ளத்தில் சுமப்போம்னா எங்களோட முழு கவலையிலும் அல்லாஹால பொறுப்பெடுத்துக் கொள்வான். பிலால் ரலியல்லாஹு அவங்க ஒரு நாள் உமர் ரலியல்லாஹு அவங்களோட மஜ்லிஸில் மக்கள் எல்லாரும் பெரிய ஒரு கூட்டம் கூடிக்கிறாங்க. இந்த நேரத்தில் அபூ சுஃபியான் ரலியல்லாஹு வந்தாங்க. அவங்க முன்னுக்கீக்க பார்த்தா இடம் ஒன்றும் இல்லை. மக்கள் எல்லாரும் செருப்பு கட்டக்கூடிய மஜ்லிஸுடைய தொங்கல் கடைசி பகுதியில் உட்கார்ந்துட்டாங்க. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு பிலால் ரலியல்லாஹு வராங்க. பிலால் ரலியல்லாஹு வந்தால் உண்மையிலே மஜ்லிஸ் இடம் இல்லை. ஆனால் உமர் ரலியல்லாஹு என்ன செஞ்சாங்கண்டா பிலால் ரலியல்லாஹு அவங்கள அங்கே ஈக்க விடல. பிலால் ரலியல்லாஹு அவங்கள இடம் இல்லாட்டி முன்னுக்கே கூப்பிட்டு கிட்ட ஒரு இடம் எடுத்து உட்கார வச்சுட்டாங்க. பிலால் ரலியல்லாஹு அஜமி, அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அரபி. பிலால் ரலியல்லாஹு ஆரம்பத்தில் ஒரு அடிமையாக இருந்தாங்க. அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அவரோட தலைவராக இருந்தார். ஒரு உலகத்தில் பார்க்க செல்லம் அவங்க ஒஷக்கு இவங்க கீழே. இந்த இடத்துல பிலால் ரலியல்லாஹு அவங்கள உமர் ரலியல்லாஹு நல்லா கண்ணியப்படுத்தினாங்க. அப்போ இது அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அவங்களுக்கு கொஞ்சம் மனசு கொஞ்சம் பாரமாயிட்டு மஜ்லிஸ் முடிஞ்சதுக்கு பின்னால் பேத்து சொன்னாங்க, அமீருல் முஃமினீன் இப்படி நடந்துட்டு உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க. அது அவங்களையும் சேர்த்தே சொன்னாங்க, நானும் நீங்களும் அறியாமையில் ஜஹாலத்தில் வழிகேட்டில் ஹிதாயத்து இல்லாமல் இப்படி எல்லாம் மீக்கக்கூடிய நேரத்தில் எனக்கும் உங்களுக்கும் ஹிதாயத்து கிடைக்கணும்னு இந்த பிலால் ரலியல்லாஹு அவங்க பாலைவனத்தில் வேதனை செய்யப்பட்டாங்க. இந்த இடத்துல நான் இருக்கக்கூடிய இந்த இடத்துல எங்களோட ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருந்திருந்தால் நான் பிலால் ரலியல்லாஹு அவங்கள கண்ணியப்படுத்தினதை விட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிலால் ரலியல்லாஹு அவங்கள கண்ணியப்படுத்தியிருப்பாங்க. அப்போ முழு கண்ணியம் எதாலேண்டா உலக அஸ்பாபுகளால் அல்ல, உலக அஸ்பாபுகள் ஒன்றாலேயும் அல்ல. முழு கண்ணியம் உழைப்பாடத்தான் அல்லாஹ் தஆலா வச்சுக்கிறான், தியாகத்தால் அல்லாஹ் வச்சுக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காஃபிர்களை தாவத்து கொடுக்கறதுக்கு கூப்பிடுவாங்க. தலைவர்களை டார்கெட் பண்ணினாங்க. தலைவர்களை கூப்பிட்ட நேரம் அவங்க என்ன சொல்லுவாங்கண்டா, உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய யார் இருக்கிற சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு, பிலால் ஹபஷி ரலியல்லாஹு, சுஹைப் ரூமி ரலியல்லாஹு, இவங்களும் இந்த ஏழை சஹாபாக்கள் எல்லாம் மீக செல்ல அவங்களோட சேர்ந்திக்கிறது எங்களுக்கு மனசே போதாது. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க டார்கெட் நிறுத்திட்டு தலைவர்கள் வந்துட்டு அவங்களுக்கு பின்னால் பெரிய ஒரு கூட்டம் மீகுது, அதை டார்கெட் பண்ணினாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அப்போ அவங்கள நீங்கள் அனுப்புங்க, அப்போ நாங்கள் வாரோம். அப்படி ஒரு யோசனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த அந்த சஹாபாக்கள் நவுது பில்லாஹ் மின் தரம் குறைவாக பார்க்குறதல்ல, இந்த காஃபிர்கள் இஸ்லாத்துக்கு கொடுக்க எடுக்கணும். அப்படி செய்யல, அப்படி யோசனை வந்ததோடு அல்லாஹு தஆலா ஆயத்திறக்கினான், வலா தத்ருதில் லதீன யதுஊன ரப்பஹும் பில் கதாத்தி வல் அஷி யுரீதுன வஜ்ஹ மா அலைக மின் ஹிசாபிஹிம் மின் ஷை. யா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலை மாலையில் தஸ்பீஹ் திக்ரோடு இருக்கக்கூடிய இந்த கண்ணியமான சஹாபாக்கள் நீங்கள் அனுப்பக்கூடாது, விரட்டவானம். யார்கிட்ட கட்டளை? இவங்க மனசுக்கு ஒரு யோசனை வந்ததோடு எங்களோட இறக்கமான ரப்புடைய கட்டளை வந்துட்டு. இது இவங்களோட பார்வையில் சாதாரணமாக கேளும் தான். நான் ஏண்ட இந்த மக்கள் சாதாரணமானவங்கள இல்லை. இந்த சொன்னத்தோடு அவங்களுக்கு இஸ்லாத்துக்கு வர நோக்கமே இல்லை. படுத்துறையில் அவன் என்ன சொன்னான்டா, அப்போ அல்லாஹ் தஆலா இப்படித்தானே சொன்னீங்க, அப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க, யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவங்க யார் ரசூல்னு சொல்ல அவங்க பேரை தான் சொல்லி அழைப்பாங்க. அப்போ நீங்கள் அவங்கள அப்படியே வச்சு நீங்கள் மட்டும் எழுப்பி வாங்க. அப்போ நீங்கள் மட்டும் எழுப்பி வந்துட்டு நாங்கள் எல்லாம் ஒரு இடத்துல இருந்து கொள்வோம். அதுக்கும் கூட ரப்புல்லான்னு அல்லாஹ் தஆலா உடல்ல அல்லாஹ் தான் அடுத்தான், வஸ்பிர் நஃப்ஸக மஅல்லதீன யதுஊன ரப்பஹும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி இந்த கண்ணியமான சஹாபாக்களோட நீங்கள் எழுப்பி போகணும், அவங்களுக்காக வேண்டி நீங்கள் அவங்கள கட்டுப்படுத்தி அவங்களோட இருந்து போங்க. அவ்வளோ பெரிய கண்ணியத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்தன். எதாலேண்டா மேலான நுபுவத்துடைய உழைப்பு சுமந்ததால் அவ்வளோ பாக்கியமான உழைப்பு. இந்த கண்ணியமான சஹாபாக்களை பற்றி அவன்ட உள்ளத்தில் எப்படியுமே ஒரே தவறான எண்ணம் தான். இவங்களுக்கு அந்தஸ்து இல்லை, கண்ணியம் இல்லை, மதிப்பு இல்லை. நாளைக்கு நரகத்தில் போட்டு இந்த அபூஜஹல் எல்லாம் வேதனை செய்யப்படும். அபூஜஹல் சாதாரணமான ஆக்கள் அல்ல. எவ்வளோன்னா ஒரு நாள் பத்ருடைய யுத்தம் நடந்த மைதானத்தில் ஒரு நாள் இப்னு உமர் ரலியல்லாஹு அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு போகிறாங்க. போகக்கூடிய திடீர்னு கபூரொன்று வெடிச்சிட்டு
ஒரு கபூர் ஒன்று வெடிச்சிட்டு ஒரு ஆள் அப்படி அலங்கோலமான ஒரு மனுஷன் வெளியில் வந்தார். அலங்கோலமான ஒரு ஆள் வந்துட்டு அப்துல்லான்னு கூப்பிட்டாங்க. யாரை கூப்பிட்டு? அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அப்துல்லா இஸ்கின் என்ன டக்குன்னு தண்ணி தாங்க. அப்படியே கேட்டுக்கொண்டே சொல்ல அவருக்கு பின்னால் கபூருக்குள்ளுக்கு இன்னொரு ஆள் வந்தார். வந்து ஓங்கி அடிச்சார். இவருக்கு அடிச்சதோடு 2 பேரும் சேர்ந்து திருப்புள்ளு போய்த்தாங்க. இந்த காட்சியை பார்த்துட்டு அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா போய்ட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்படி கபூர்லேருந்து அவர் வந்தார். வந்து அப்துல்லான்னு என்ன பேரை தெரிஞ்சு பேசினாரோ தெரியும், அல்லது அரபிகிட்ட ஒரு வளமை பேரை தெரியாட்டி அல்லாஹு தாலாவுடைய அடிமன் அப்படி அப்துல்லான்னு பேசுவாங்க. அப்படி கூப்பிட்டாரோ தெரியா. ஆனால் அதுக்கு இப்போ இவரால் வந்தார், அடித்தார், 2 பேரும் முள்ளு போய்த்தாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கருத்துப்பட கேட்டாங்க, உண்மையை நீங்கள் அப்படி பார்த்தீங்களா? நான் கண்டேன் யா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கருத்துப்பட சொன்னாங்க, அவர் யார் தெரியுமா? அவர் தான் அபூ ஜஹல். அவருக்கு கியாமத்தினால மக்களை எழுப்பாட்டப்படும் வரை இதே வேதனை உள்ளுக்கும் நடந்து கொண்டிருக்குது. அப்போ அந்த வேதனை எழுப்பினது போற முடியுமா? முடியாது. எவ்வளோ காலம் முடியும் இல்லை, அளவும் இல்லை. இப்படிப்பட்ட அபூ ஜஹல் எல்லாம் நாளைக்கு நரகத்தில் வேதனை செய்யப்படக்கூடிய நேரத்தில் அங்கே போய் தேடுவான். இந்த நாங்கள் உலகத்தில் சில மக்களை, முஸ்லீம்களை, சஹாபாக்களை, சில மக்களை கண்ணியம் இல்லை, அவங்களுக்கு அந்தஸ்து இல்லை, மதிப்பு இல்லைன்னு அவங்க நாங்கள் நினச்சிக்கொண்டு அவங்க எல்லாரும் இங்கே இப்போ தேடுவாங்க. சொல்லுவாங்க, அல்லாஹ் தான் அந்த வார்த்தையை சொல்லிக்கிறான், அகாலு மா லனா லா நரா ரிஜாலன் குன்னா நஉத்துஹும் மினல் அஷ்ரார். மோசமானவங்க, தரம் இல்லாதவங்க, இப்படி நாங்கள் சில மக்கள் நினச்சிக்கொண்டு அவங்க நாங்கள் காணலே, எல்லாரும் எங்கே போய்த்தாங்க? அல்லாஹ் தாலாக்கு ரோசம் வரும். இந்த தீனை சுமந்தவங்க, நுபுவத்துடைய உழைப்பை சுமந்தவங்க, தீனுக்கு அடிபட்டவங்க, ரத்தம் சிந்தினவங்க, பாலைவனத்தில் வேதனை செய்யப்பட்டவங்க, இவ்வளோ உள்ளத்தால் தீனை சுமந்த இவங்களே எப்படின்னு நினச்சி கொண்டிருக்கிறாங்க. அல்லாஹாலா எல்லாம் நீக்கிட்டு அல்லாஹாலா காட்டும் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்தஸ்து, கண்ணியம், மதிப்பு, சொஃப்ஷான வாழ்க்கை, உங்களோட சாப்பாடு, விதவிதமான பிரயாணங்கள் ஏற்பாடு, வீடு வாசல் எல்லாத்தையும் காட்டினதோடு இந்த காஃபிர் நரகத்தை சொல்லுவாங்க, அத்தஹத்னாஹும் சிஹ்ரியா. இவ்வளோ காலம் இவங்களையா நாங்கள் பரிகாசம் பண்ணி கொண்டிருந்தோம், இவ்வளோ பேர் அந்த அல்லாஹ் கொடுத்துக்கிறோம். கூட்டம் மாஷா மேலான உழைப்பு, பாக்கியமான உழைப்பு அல்லாஹ் எங்களுக்கு அம்மானிதமாக தந்திக்கிறோம். எங்களோட நோக்கம் என்னடா மாஷா அல்லா, எங்களோட வாழ்க்கையில் என்ன, நாங்களும் முழு பாதுகாக்கப்படும், எங்களோட குடும்பம் பாதுகாக்கப்பட்டு, முழு உம்மத்தும் பாதுகாக்கப்பட்டு, எல்லாருமே சொர்க்கம் வரையில் போய்த்து சேரோடும் மாஷா அல்லா. எல்லாரும் ஒத்தருமே நஷ்டவாளி ஆகிடக்கூடாது. அமல்களின் மூலம் அல்லாஹ்கிட்ட இந்த அடையக்கூடிய குடும்பமாக ஆகும். அமல்களை அடையக்கூடிய பணத்தால், பதவியால் அல்ல, அமல்களை அல்லாஹ்கிட்ட இருந்து வாங்கக்கூடிய அல்லாஹ் தன்னுடைய வாக்குறுதி, அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்குறுதி உறுதியாக நம்பிக்கை உண்டாகும். அப்படிப்பட்ட குடும்பம் ஆகிறது தான் அல்லாஹ் தன்னை மேலான உழைப்பை தந்திக்கிறான். அப்படிப்பட்ட மேலான நல்ல பாக்கியமான குடும்பங்களாக அல்லாஹ் தலைகளை உங்களுடைய குடும்பத்துடைய குடும்பத்தையும் அல்லாஹ் தலை ஆக்கி அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சொர்க்கத்தில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் இருக்கக்கூடிய மேலான பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா தந்தருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹ்.